ஹலோ எவ்ரிவன். நீங்க போன மாசம் ஃபுல்லா எல்லாமே வந்து ஒரு ஃபெஸ்டிவ் சீசன். நியூ இயர், பொங்கல், போகி, மாட்டுப் பொங்கல் இந்த மாரியான தொடர்ச்சியா ஃபெஸ்டிவல், தொடர்ச்சியா ஹாலிடேஸ். ஸோ எல்லாருமே வந்து உங்களோட ஃபுட் ஹேபிட்ஸ்லாம் ரெகுலர் ஃபுட் ஹேபிட்ஸோட ஃபெஸ்டிவ் சாப்பாடுலாம் சாப்பிட்ருப்பீங்க. பொங்கல், ஸ்வீட் பொங்கல் நிறைய ஹாலிடேஸ் வந்ததுனால. ஸோ இப்போ வந்து இந்த வேரிகோஸ் வெயின் இருக்கக்கூடிய நபர்களுக்கும் இந்த ஃபுட் ஹேபிட்ஸ்க்கும் தொடர்பு இருக்குதா? என்ன மாதிரியான ஃபுட் சாப்பிட்டா இந்த வேரிகோஸ் வெயின் இருக்க நபர்களுக்கு கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் தரலாம்? என்ன மாதிரியான ஃபுட்டு அவாய்ட் பண்ணணும்? அதை பற்றி பேசலாம். ஏன்னா இந்த லாஸ்ட் ஒரு 1 or 2 months வந்து நிறையா இந்த ஃபெஸ்டிவ் சீசனில் நிறைய பேர் வந்து இந்த ஃபுட் ஹேபிட்ஸ் நிறையா டயட் இல்லாமல் எக்ஸஸாக சாப்பிட்றது, லார்ஜ் மீல்ஸ், சாப்பாடோட அளவு நிறையா இருக்குது, நிறையா சால்ட் இருக்க ஃபுட்டை சாப்பிட்றது, நிறையா ஃப்ரைட் ஃபுட், இந்த மாதிரி ஜங்க் ஃபுட் சாப்பிட்றது, அதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறதுனால ஹாலிடே சீசனில் அவங்க வந்து இந்த வெயினோட தொந்தரவு வந்து ஒரு சில நேரம் அதிகமாகக்கூடியதையும் நாங்கள் பார்க்குறோம். ஸோ அதை பற்றி தான் நம்ம பேச போகிறோம். இப்போ ஜென்ரலாக உணவு பழக்க வழக்கங்கள் வந்து எந்த விதத்தில் வந்து இதை பாதிக்கும்னா, ஒரு சில சாப்பாடுகள் வந்து உடம்புல இருக்கக்கூடிய நீர் தேக்கத்தை அதிகம் பண்ணும். அதே நேரம் ஒரு சில உணவு வகைகள் நீங்களே சாப்பிட்டு பார்க்கும்போது பாடி வெயிட் எக்ஸஸ் ஆகும். ஒரு எக்ஸஸ் கலோரி சாப்பிட்றீங்க, அப்படி சாப்பிடும்போது பாடி வெயிட் அதிகமாகும். இதுவும் வந்து உங்களுடைய வெயின் தொந்தரவுக்கான அறிகுறியை அதிகமாக்கும். ஃப்ரீக்வெண்ட் மீல்ஸ், நம்ம வந்து அடிக்கடி ஸ்நாக்கிங், இந்த ஹாலிடே சீசனில் நம்ம பிடிச்ச மாதிரி விதவிதமாக ஃபுட்ஸ் இருக்கும். அது ஸ்நாக்கிங் அடிக்கடி நம்ம சாப்பிட்றது, அதனாலேயும் வந்து உங்களுக்கு பாடியில் இருக்கக்கூடிய வெயிட் அதிகமாகிறது போது இந்த வெயின் தொந்தரவுகள் அதிகமாகலாம். 4வது விஷயம் வந்து எந்த உணவுலையாவது சோடியம் அதிகமாக இருக்குதுன்னு தான். ஏன்னா இப்போ நம்ம நிறையா உணவு வகைகள் நம்ம ரெடிமேடாக வாங்கும்போது அந்த ப்ரிசர்வேட்டிவ்ஸ்ன்னு போடுறதுல கண்டிப்பாக சோடியம் அதிகமாக இருக்கும். ஏன்னா சோடியம் போட்டால் தான் அந்த ஃபுட் வந்து ப்ரிசர்வ் ஆகும். இல்லை நம்ம வந்து நம்மளே வந்து ஃபுட்டில் வந்து எக்ஸஸாக சோடியம் இன்டேக் இருக்குது, அந்த மாதிரி உப்பு அதிகமாக போடுறதுனாலையும் பாடியில் ஃப்ளூயிட் ரிட்டென்ஷன் அதிகமாகலாம். உடம்புல ரத்தத்தில் நீர் அதிகமாக இருந்துச்சுன்னா அது இன்னும் ஹெவியாக இருக்கும். அது அந்த வெயினோட தாக்கத்தை இன்னும் கொஞ்சம் சைஸ் அதிகப்படுத்தும். ஃப்ளூயிட் ரிட்டென்ஷன் வந்து வெயினை இன்னும் கொஞ்சம் சைஸ் அதிகப்படுத்தி இன்னும் டென்ஷன் ஆக்கலாம், வெயினுக்குள்ளாரக்கூடிய அந்த தேக்கத்தை அதிகப்படுத்தலாம். ஸோ இது மாதிரி நபர்கள் வந்து அஜீரண கோளாறுனாலையும், உணவு சப்போஸிங் வயிறு வந்து சாப்பிடும் போது இன்னும் அப்டாமல் ரிட்டென்ஷன், அதாவது வயிற்றில் வந்து உணவு சரியான முறையில் அவங்களுக்கு ஜீரணமாகாமல் இருக்கக்கூடிய நபர்கள், கான்ஸ்டிபேஷன் இருக்க நபர்களுக்கு வந்து வயிறோட அளவு சுற்றளவு அதிகமாகும் போது அந்த வெயினில் இருக்கக்கூடிய ரத்த ஓட்டமும் பாதிக்கப்படும். ஸோ வந்து இந்த நேரத்தில் ஹாலிடே சீசனில் நீண்ட தூர பயணம், ட்ராவல் அடிக்கடி இருக்கலாம். ஹாலிடே சீசனில் வேலை இல்லாதனால அடிக்கடி நீங்கள் நீண்ட நேரம் உட்காறது, ப்ரொலாங் சிட்டிங், ஃப்ரீக்வெண்ட் ட்ராவல், இந்த மாதிரி உணவு பழக்க வழக்கங்கள் இதெல்லாம் சேரும் போது ரத்த தேக்கம் உண்டு பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். நடக்காத பட்சத்தில் ரத்த தேக்கம் வரும். ட்ராவல் பண்ணி காலை தொங்க போட்டே போனீங்கன்னா காலில் ரத்த தேக்கம் அதிகமாகும். ஃபுட் ஹேபிட்ஸ் நான் சொன்ன மாதிரி ஃப்ரீக்வெண்ட் மீல்ஸ், அளவுக்கு அதிகமாக சாப்பிட்றது, உப்பு சத்து அதிகமாக இருக்கக்கூடிய உணவு வகைகள் இதெல்லாம் சாப்பிட்றதுனால காலில் ரத்த தேக்கம் ஏற்படுறதுனால ஏற்கனவே இருக்கக்கூடிய நபர்களுக்கு இன்னும் வந்து அவங்களுக்கு டிஃபிகல்ட்டி அதிகமாகும். என்ன மாதிரியான டிஃபிகல்ட்டி உண்டு பண்ணலாம்? கால் வந்து வீக்கம் வரலாம். நிற்க வேலை செய்ய ஈவினிங் ஆகும்போது கால் வந்து கீழே வந்து ஆங்கிள் ஜாயிண்ட் பக்கத்துலையோ இல்லை காலோட கீழ் பகுதியிலையோ கால் சைஸ் வீக்கம் அதிகமாகலாம். கால் ஹெவி ஆகலாம். மசில் கிராம்ப்ஸ் நைட்டானால் அதிகமாகக்கூடிய வாய்ப்பு. நடக்கும்போது கால் கனமாக இருக்கலாம். தோல் கருத்து போகலாம். அரிப்பு வரலாம். வின்டர் சீசனில் ஸ்கின் ட்ரை ஆனாலும் அரிப்பு வரலாம். ஸோ இந்த மாதிரி நபர்களுக்கு வேரிகோஸ் வெயின் தொந்தரவு அதிகமாக வரக்கூடிய வாய்ப்புகள் அதிகம். ஸோ இப்போ நம்ம எந்தெந்த ஃபுட்ஸ்னால அதிகமாகிறத பற்றி பேசலாம், எந்தெந்த ஃபுட்ஸ்னால அவாய்ட் பண்ணுங்கிற பற்றி நம்ம பேசலாம். அடுத்தது ஃபஸ்ட்டு இந்த லிஸ்ட்டில் பார்க்கும்போது ஹை ஃபைபர் டயட், ஓகேங்களா, நார் சத்து அதிகமாக இருக்கக்கூடிய உணவு வகைகள் வந்து வெயினோட ஹெல்த்துக்கு நல்லது. இது வந்து வயிறில் இருக்கக்கூடிய இந்த கான்ஸ்டிபேஷனை கம்மி பண்ணும். ஹை ஃபைபர் டயட் இருக்கும்போது உடம்புல இருக்கக்கூடிய எக்ஸஸ் ஃப்ளூயிடை வந்து அந்த ஃபைபர் வந்து உடம்புல அதிகமாக நீர் இருந்துச்சுன்னா அந்த ஃபைபர் வந்து அதை அந்த நார் சத்து வந்து அதை அப்சார்ப் பண்ணிக்கும். ஸோ அது ரெண்டாவது ஃபஸ்ட்டு கான்ஸ்டிபேஷன் இருக்காது, உடம்புல வந்து நீர் தேக்கம் அதிகமாக இருக்காது. ஏன்னா அந்த நார் சத்து வந்து அந்த நீரை உறிஞ்சுறதுனாலையும் இதனால் வந்து உங்களுக்கு ஹெவினஸ் இருக்காது, ஃப்ளூயிட் ரிட்டென்ஷன் இருக்காது. ஸோ எந்தெந்த மாதிரியான ஹை ஃபைபர் டயட் சாப்பிட்ணும்னா நம்ம ரொம்ப காமனாக பார்க்கும்போது ஸ்ப்ரவுட்ஸ், ஓகேங்களா, அந்த ஸ்ப்ரவுட்ஸில் வந்து ஃபைபர் கண்டென்ட் நிறையா. அப்புறம் பீன்ஸ், எல்லா வகையான பீன்ஸ்லேயும் ஃபைபர் ரிச் ஃபுட் அதில். ஸோ அதுலேயும் நிறையா நம்ம சாப்பிட்லாம். 3வது வகைகள் வந்து காலிஃப்ளவர், அது சீசனல் ஃப்ரூட்ஸில், சீசனல் வெஜிடபிள்ஸ்லேயும் உங்களுக்கு அந்தந்த சீசனுக்கு வரக்கூடிய ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸில் நீங்களே சூஸ் பண்ணி எதில் ஃபைபர் அதிகமாக இருக்குங்கிறத நீங்கள் சீசனுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அந்த டயட்டையும் நம்ம மாற்றிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் காலிஃப்ளவர் இருக்குது, நிறையா இந்த க்ரீன் வெஜிடபிள்ஸு, அப்புறம் நீங்கள் கேரட் சாப்பிட்லாம், ஸ்வீட் பொட்டேட்டோ. ஸோ இந்த மாதிரியான உங்களுக்கு வந்து ஹை ஃபைபர் டயட் இருக்கக்கூடிய சான்சஸ் நிறையா இருக்குது. ரெண்டாவது வந்து சீசனல் ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ், எதெல்லாம் ஹை ஃபைபர்
ஃபைபர் இருக்கோ நீங்கள் அதை சூஸ் பண்ணி சாப்பிட்டுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் காலிஃப்ளவர் இருக்குது, அவரைக்காய் இருக்குது. இந்த மாதிரி நீங்களே அதை சூஸ் பண்ணி நீங்கள் அந்த ஹை ஃபைபர் இருக்கக்கூடிய டயட்டை நீங்கள் சூஸ் பண்ணும்போது ரெடிமேடாகவும் இப்போ உங்களுக்கு வந்துட்டு அந்த ஹை ஃபைபர் வந்து சப்போஸிங் உங்களுக்கு வந்து ரெகுலர் ஃபுட்டில் உங்களுக்கு அந்த ஃபைபர் கண்டென்ட் கிடைக்கலன்னா உங்களுக்கு மெடிக்கல் ஷாப்ஸ்லேயே போனீங்கன்னா அந்த ஃபைபர்க்குன்னு சொல்லி தனியாகவே உங்களுக்கு இசாப் காலுங்கிறது உங்களுக்கு ஹை ஃபைபராக விற்கிறாங்க. ஸோ நீங்கள் அது வந்து நைட்டில் 2 டீஸ்பூன் வந்து வாட்டரில் கலந்து கூட குடிச்சிக்கலாம். இசாப் கால்னு சொல்லுவாங்க, ஹை ஃபைபர். நைட் டைம் நீங்கள் குடிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த கான்ஸ்டிபேஷன் தொந்தரவு இருக்காது, ஃப்ளூயிட் ரிட்டென்ஷன் கம்மியாகிடும். இன்னொரு ரிச் சோர்ஸ் ஆஃப் ஃபைபர்னு பார்க்கும்போது ஃப்ரூட்ஸில் வந்து நிறைய ஃபைபர் இருக்குது. எந்த மாதிரி ஃப்ரூட்ஸில் நிறையா ஃபைபர் இருக்குதுன்னு பார்க்கும்போது சிட்ரஸ் ஃப்ரூட்ஸில் நம்ம இந்த கமலா ஆரஞ்சுலாம் பார்த்திங்கன்னா நிறைய ஃபைபர் இருக்கும், ஆரஞ்சில் நிறைய ஃபைபர் இருக்கும். ஸோ இதெல்லாமே இந்த பெரிஸ் வந்து ஸ்ட்ராபெரி, இந்த பிளாக்பெரி, ப்ளூபெரிஸ் உங்களாம் அதெல்லாம் கிடச்சதுன்னா அதில் நிறைய வெரி ஹை ஃபைபர் டயட் மட்டும் அதில் ஹையாக இல்லை, விட்டமின் சி ரிச் ஃபுட். அது அந்த விட்டமின் சி ரிச் ஃபுட் வந்து உள்ளே வந்து அதுக்கு வந்து இந்த கொலாஜன் சொல்லி அந்த வெயினோட கட்டமைப்பை வந்து பாதுகாக்கிறது இந்த கொலாஜன்கிற ஒரு ப்ரோட்டீன் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது எல்லாமே இந்த பெரிஸில் ரொம்ப அதிகமாக இருக்குது. ஃப்ரூட்ஸ் இருக்க அட்வான்டேஜ் வந்து ஃபஸ்ட்டு வந்து ஹை ஃபைபர் டயட் அட்வான்டேஜ். செகண்ட் வந்து ஆன்டி ஆக்சிடென்ட், உடம்போட தேய்மானத்தை இந்த ஃப்ரூட்ஸ்லாம் வந்துட்டு உங்களுக்கு கம்மி பண்ணு. ஆன்டி ஆக்சிடென்ட்னா உடம்போட ஏஜிங் ப்ராசஸ், உடம்போட நம்ம இயற்கையாக சேர்ந்து போகிற தன்மையை பாதுகாக்கிறதுக்கு இந்த ஃப்ரூட்ஸ் எல்லாம் ரொம்ப உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஆன்டி ஆக்சிடென்ட்ஸும் நிறையா இருக்குது, அதுவும் நீங்கள் டயட்டில் ஆட் பண்ணிக்கணும். 3வது சோர்ஸ் ஆஃப் ஹை ஃபைபர் டயட்னு பார்க்கும்போது ஹோல் கிரெயின்ஸை தமிழில் முழு தானியம். நம்ம நார்மலாக சொல்கிற மாதிரி மில்லட், ரெட் ரைஸு, ரிஃபைன்டு கிரெயின்ஸ் இல்லாமல் நம்ம போய் சுத்தம் பண்ணி பச்சரிசி மாதிரி இல்லாமல் முழு தானியமாக இருக்கிறதுல வந்து உங்களுக்கு சத்தும் நிறையா இருக்கும், ப்ளஸ் வந்து அந்த ஃபைபரும் நிறையா இருக்கிறதுனால அது உங்களுக்கு வந்து டைஜஷனுக்கு கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணும். உடம்புல நீர் தேக்கத்தை கம்மி பண்ணுறதுக்கான அது ஒரு சாய்ஸ் உங்களுக்கு ஹோல் கிரெயின்ஸ். அது நீங்கள் ஓட்ஸாக சாப்பிட்லாம், இல்லை இன்னும் ப்ரெட்டாக சாப்பிட்லாம், இல்லைனா நீங்கள் இந்த மாதிரி ரெட் ரைஸு, இந்த நாட்டு அரிசி நிறையா கிடைக்கல அந்த மாதிரியான கவுனி அரிசி, கருப்பரிசி, இந்த ரெட் ரைஸு, புழுங்கல் அரிசி, இந்த மாதிரியான ஹோல் ரைஸ் சாப்பிடும்போது உங்களுக்கு அது இன்னும் பெட்டர் சாய்ஸ் தேன் ரிஃபைன்டு சீரியல்ஸை சாப்பிட்றத விட இது பெட்டர் சாய்ஸ். 4வது முக்கியமான ஃபுட் நம்ம எல்லோரும் மிஸ் பண்ணி தவறது பார்த்திங்கன்னா அவகாடோன்னு ஒரு ஃப்ரூட் இருக்குது. அந்த அவகாடோவில் வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப ஹை சோர்ஸ் ஆஃப் விட்டமின் இ அண்ட் விட்டமின் சி ஒன்று. ஆன்டி ஆக்சிடென்ட், உடம்போட தேய்மானத்தையும் இயற்கையாக கம்மி பண்ணும், உடம்போட ஏஜிங் ப்ராசஸையும் கம்மி பண்ணுறதுக்கு அது ரொம்ப ஹெல்ப் பண்ணும். 2வது எதிர்ப்பு சக்தி விட்டமின் சி, அதுக்கும் ஹெல்ப் பண்ணுது. 3வது வந்து வெயினோட ஸ்ட்ரக்சர் மெயின்டைன், இன்னும் சீரழிஞ்சு போகாமல் ஸ்லோவாக அதை மெயின்டைன் பண்ணுறதுக்கும் அந்த கொலாஜன்கிற பொருளுக்கும் அந்த விட்டமின் சி ஹெல்ப் பண்ணால் அதில் நிறைய சாய்ஸஸ் வருது. நீங்கள் டயட் பார்க்கும்போது நீங்கள் ப்ரெட்டில் ஸ்லைஸ் பண்ணி சாப்பிட்லாம், விதவிதமாக சாலட்ஸ் பண்ணி சாப்பிட்லாம். ஸோ அவகாடோ வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் சோர்ஸ் ஆஃப் விட்டமின் இ அண்ட் விட்டமின் சி. ஓவரால் சர்க்குலேஷனுக்கு இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு, வெயினோட ஹெல்த் இம்ப்ரூவ் பண்ணுறது அவகாடோ பேஸ்ட் டயட் வந்து நீங்கள் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பார்க்கணும். இட் ஹெல்ப் யூ அ லாட். 5வது முக்கியமான டயட் வந்து நம்ம எல்லாருக்கும் தெரியும், பட் ஒரு வாட்டி திரும்பி சொல்கிறேன். அது வந்து இந்த பீட்ரூட் பேஸ்ட் சாலட்ஸ். பீட்ரூட் வந்து பிளட்டுக்கு ஒரு நல்ல பிளட் கிளீன்சர். அது வந்து பிளட்டில் இருக்கக்கூடிய அசுத்த பொருளில் க்ளீன் பண்ணுறதுக்கு பீட்ரூட் வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணும். ஸோ பீட்ரூட் நீங்கள் வந்து நார்மலாகவே நீங்கள் சாப்பிட்லாம், பீட்ரூட் சாலடாக சாப்பிட்லாம். ஸோ பீட்ரூட் வந்து வெரி எசென்ஷியல் காம்பனன்ட். ஃபைபரும் அதிகமாக இருக்குது, பிளட்டை வந்து க்ளீன்ஸ் பண்ணுறதுக்கும் பீட்ரூட் வந்து உங்களுக்கு ரொம்ப உதவிகரமாக இருக்கும். ஸோ அதையும் நீங்கள் உங்கள் டயட்டில் எடுத்துக்கலாம். ஸோ 6வது முக்கியமான பாயிண்ட்டுன்னு பார்க்கும்போது ஃப்ளாக்ஸ் சீட்ஸ். நம்ம வந்து இந்த சியா சீட்ஸ்ன்னு சொல்கிறோம் பாருங்கள், இது எல்லாத்துலேயுமே ஃபைபர் கண்டென்ட் அதிகமாக இருக்குது. ப்ளஸ் ஆல்சோ உங்களுக்கு வந்து இந்த ஆன்டி ஆக்சிடென்ட் ப்ராப்பர்ட்டிஸ், ரொம்ப ரேர் மினரல்ஸ், செலீனியம், இந்த மாதிரியான இன்னும் அரிய மினரல்ஸ் அதுவுமே இந்த ஃப்ளாக்ஸ் சீட்ஸ்லையும் சியா சீட்ஸ்லையும் அதிகமாக இருக்குது. அதையும் நீங்கள் உங்களை எந்த விதத்தில் நீங்கள் டெய்லி ஆட் பண்ணி உங்கள் டெய்லி ரொட்டீன் ஃபுட் ஹேபிட்ஸில் ஏதாவது ஒரு விதத்தில் இந்த ஃப்ளாக்ஸ் சீட்ஸும், சியா சீட்ஸ், சன்ஃப்ளவர் சீட்ஸ் இதெல்லாம் வந்து நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப விட்டமின் டிஃபிஷியன்சியும் கண்ட்ரோல் பண்ணும், வெயினோட ஹெல்த்துக்கும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். உங்களுக்கு கண்டிப்பாக அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். 7வது இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் வந்து நம்ம வந்து சரியாக தண்ணி குடிக்காமல் இருக்கிற ஒரு ஹேபிட்டை டெவலப் பண்ணிடும். ஸோ வந்து குட் ஹைட்ரேஷன். அந்த வாட்டர் இன்டேக்கோடு சேர்ந்து நீங்கள் ஹெர்பல் டீ சாப்பிட்லாம், லெமன் டீ சாப்பிட்லாம், உங்களுக்கு வந்து க்ரீன் டீ சாப்பிட்லாம். இதெல்லாமே வந்து உங்களுக்கு அடிஷ்னல் சோர்ஸ் ஆஃப் ஆன்டி ஆக்சிடென்ட்டு. ப்ளஸ் ஆல்சோ அதுவும் வந்து உங்களுக்கு வெயின் ஹெல்த்துக்கு இம்ப்ரூவ் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணும். ஸோ ஹெர்பல் டீ, லெமன் டீ, ஒரு நியூட்ரிஷனலி ஹெல்த்தி ஃபுட்ஸை நீங்கள் கண்டினியூ பண்ணிங்கன்னா உங்களுக்கு சர்க்குலேட்டரி இம்ப்ரூவ்மெண்ட்டும் நல்லாயிருக்கும், வெயினோட ஹெல்த்தை பாதுகாக்கிறது இந்த உணவு பழக்கவழக்கங்கள்லாம் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். இப்போ அடுத்தது வந்து எந்தெந்த உணவு பழக்கவழக்கங்கள்லாம் நம்ம வந்து அவாய்ட் பண்ணணும், எந்தெந்த ஃபுட் ஹேபிட்ஸ்லாம் இந்த வெயினோட ஹெல்த்துக்கு டேமேஜ் அதிகமாக உண்டு பண்ணக்கூடிய உணவு பழக்கவழக்கங்கள் எதுங்கிற பற்றி நம்ம பேசுவோம். முக்கியமாக வந்து எது வந்து உங்களுக்கு ஒர்சன் பண்ணுன்னு பார்க்கும்போது ரிஃபைன் கார்போஹைட்ரேட்ஸ். நம்ம நார்மலாக கேக்கில் சாப்பிடக்கூடிய க்ரீமு, ப்ளஸ் வந்து அந்த குக்கீஸ், இதில் இருக்கக்கூடிய ரிஃபைன்ட் சுகர் இருக்குது பாருங்கள், ரெடிமேட் சுகர், அதெல்லாம் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக வந்து வெயினோட ஹெல்த்துக்கு
பாதிப்பு உண்டு பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் மிக அதிகம். பேஸ்ட்ரீஸு ப்ளஸ் கேக்ஸு, க்ரீம்ஸு, குக்கீஸு இதெல்லாத்தையும் நம்ம அவாய்ட் பண்ணுறது நல்லது. 2வது முக்கியமான ஃபுட் நீங்கள் அவாய்ட் பண்ணணுன்னு பார்க்கும்போது ஃப்ரைட் ஃபுட்ஸ். இந்த ஃப்ரைட் மீட்டு, எனிதிங் இன் ஃப்ரை, அந்த எக்ஸஸ் ஃப்ரை பண்ணுறது எல்லாமே வந்து உங்களுக்கு சர்க்குலேஷனுக்கு கண்டிப்பாக அது பாதிப்பு உண்டு பண்ணும். உடம்புல கொலஸ்ட்ராலும் அதிகம் பண்ணும், நல்ல ரத்தக்குள்ள ஆர்ட்ரிஸையும் டேமேஜ் பண்ண வாய்ப்பு இருக்குது, வெயினோட ஹெல்த்துக்கும் பாதிப்பு இருக்குது. 3வது ஃபுட் ஐட்டம் நீங்கள் அவாய்ட் பண்ணணும்னு பார்க்கும்போது ப்ராசஸ்ட் மீட். இந்த ரெடிமேட் ப்ராசஸ்ட் மீட் இருக்குது பாருங்கள், சிக்கன் மட்டன்லாம் ரெடிமேடாக விற்கிறதெல்லாம் நீங்கள் கண்டிப்பாக அவாய்ட். ஃபிஷ் இன்க்ளூடிங் ஃபிஷ், ஏன்னா அதில் வந்து கண்டிப்பாக அந்த ப்ரிசர்வேட்டிவ்ஸ் போகிறது வந்து சர்க்குலேட்டரி இஷ்யூஸ் கண்டிப்பாக உண்டு பண்ணும், ஆர்ட்ரி ஹெல்த்துக்கும் பேட் அண்ட் வெயின் ஹெல்த்துக்கும் பேட். ப்ராசஸ் மீட்டை நீங்கள் கண்டிப்பாக அவாய்ட் பண்ணணும். 4வது முக்கியமான இது நீங்கள் அவாய்ட் பண்ணணும்னு பார்க்கும்போது எக்ஸஸ் ஆல்கஹால். ஸோ நீங்கள் ஆல்கஹால் எக்ஸஸாக சாப்பிடும்போது கண்டிப்பாக வந்து உங்களுக்கு பாடியில் இருக்கக்கூடிய கொலஸ்ட்ரால் அதிகமாகும், வெயிட் இன்னும் அதிகமாகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது, டைஜஷன் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் மிக கம்மியாகும், ஸோ கான்ஸ்டிபேஷன் அதிகமாகும், ப்ளஸ் ஆல்சோ உங்களுக்கு உடம்புல இருக்கக்கூடிய டீஹைட்ரேஷன் அதிகம் பண்ணும். ஸோ இதெல்லாமே வந்து உங்களுக்கு பிளட் கிளாட் ஒன்று பண்ணக்கூடிய வாய்ப்புகள் மிக அதிகம், உடம்போட வெயிட் கெயின் இருக்கும், ஃப்ளூயிட் ரிட்டென்ஷன் நிறையா இருக்கும். ஸோ இதெல்லாம் உங்களுக்கு வெயினோட ஹெல்த்து பாதிப்பு ஏற்படுறதுக்கு எக்ஸஸ் ஆல்கஹால் வந்து ஒரு முக்கியமான காரணமாக இருக்கும். நீங்கள் அதை வந்து கண்டிப்பாக நீங்கள் அவாய்ட் பண்ணுறது ரொம்ப நல்லது. 5வது முக்கியமான டயட் நீங்கள் அவாய்ட் பண்ண மில்க் பேஸ்ட் ஹை ஃபேட் சீஸ் மாதிரியான ஐட்டங்கள் இதெல்லாத்தையும் நீங்கள் அவாய்ட் பண்ணணும். இதெல்லாம் வந்து பேட் ஃபேட், முக்கியமாக பேட் ஃபேட் அதிகமாக இருக்கக்கூடிய இதெல்லாம் பார்க்கும்போது சீஸு, டைரி ஃபுட்ஸில் மில்க் பேஸ்ட் ஃபுட்டில் எதெல்லாம் ஃபேட் கண்டென்ட் அதிகமாக இருக்கோ அதை நீங்கள் அவாய்ட் பண்ணணும். க்ரீம் அதிகமாக இருக்க ஃபுட்டு நீங்கள் அவாய்ட் பண்ணணும். இதெல்லாமே வந்து கண்டிப்பாக வந்து வெயினோட ஹெல்த்துக்கு மிக பாதிப்பு ஒன்று பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். ஸோ இந்த மாதிரியான ஃபுட் ஐட்டம்ஸ்லாம் நீங்கள் அவாய்ட் பண்ணுறது மட்டும் இல்லாமல் ஹெல்த்தி ஃபுட்ஸில் சாப்பிட்றதுனால கண்டிப்பாக வந்து வெயினோட ஹெல்த் இம்ப்ரூவ் ஆகுமே தவிர, அதுக்காக வந்து வெயினோட ஏற்கனவே வேரிகோஸ் வெயின் இருக்குது, இல்லை ஏற்கனவே உங்களுக்கு ரத்த தேக்கம் இருக்குது, காலில் ஹெவியாக இருக்குது, கால் ஸ்கின் கலர் மாதிரி இருக்குது, அரிப்பு வந்திருக்கு, காலில் புண் வந்திருக்கு, இல்லை வெடிப்பு ஏற்பட்டு ப்ளீடிங் ஆகிருக்கலாம், நீண்ட நாளாக வேரிகோஸ் வெயின் நபர்களுக்கு கால் வந்து மசில் கிராம்ப்ஸு, கால் வீக்கம், ஹெவியாக இருக்க நபர்களுக்கு இந்த மாதிரி உணவு பழக்கவழக்கங்கள், நல்ல உணவு சாப்பிட்டிங்கன்னா அது குணப்படுத்த போகிறதில்ல. பட் இதெல்லாம் வந்து உங்கள் பாடியோட ஹெல்த்துக்கு ஃப்யூச்சரில் மேற்கொண்டு வெயினோட டேமேஜ் அதிகமாகாமல் இருக்கிறதுக்கு பாதுகாக்குமே தவிர, ஏற்கனவே வேரிகோஸ் வெயின் நம்பருக்கு இதெல்லாம் சாப்பிட்டிங்கன்னா குணமாக போகிறதில்ல. ஸோ இது டயட்ரி நல்ல டயட் சாப்பிடுங்கிறது எல்லாமே நம்ம வந்து ஃபாலோ பண்ணி தான் ஆகணும். அதே நேரத்தில் உடம்புல வந்து இந்த வெயினோட தொந்தரவு அதிகமாக இருக்குது, இதனால் பாதிப்பு ஏற்படுது, அதை குணப்படுத்திட்டு இந்த டயட்டையும் கண்டினியூ பண்ணிங்கன்னா உங்களுக்கு லாங் ஹெல்த்தி லைஃப் லீட் பண்ணுறதுக்கு ஒரு முக்கியமான ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். ஸோ இதெல்லாம் நீங்கள் மெயின்டைன் பண்ணிங்கன்னா உங்களுடைய ஹெல்த் இன்னும் பெட்டராக இருக்கும். அதே நேரத்தில் உங்களுக்கு சர்க்குலேட்டரி இஷ்யூஸும் வர்றது கம்மியாக இருக்கும், ஓவராலாக வெயிட் கெயின் கம்மியாகும், பாடியில் ஃப்ளூயிட் ரிட்டென்ஷன் கம்மியாக இருக்கும், உங்கள் லாஞ்சிவிட்டி நிறையா இருக்கும், ப்ளஸ் உடம்போட தேய்மானம், உடம்போட ஏஜ் ஆகினால வரக்கூடிய வியாதிகளோட தாக்கமும் கம்மியாக இருக்கும். தேங்க்யூ.